உங்கள் ஸ்கின் எவ்வளோ கருப்பாக இருந்தாலும் சரிங்க, ரொம்ப டல்லாக இருந்தாலும் சரி, இந்த ஒரே ஒரு க்ரீம் மட்டும் நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா போதும், அவ்வளோ சூப்பராக உங்கள் ஸ்கின் நல்லா க்ளோவாகவும் பிரைட்டாகவும் மாறுங்க. ஸோ அது 2டே நாள் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் ஸ்கின்னா அப்படின்றத நீங்களே நம்ப மாட்டீங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு சேஞ்சஸ் கொடுக்கும். இது வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கும்போது அந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு என்னன்னு தெரியும். ஸோ இதை வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் மட்டும்தாங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த க்ரீம் வந்து ரெடி பண்ணுறதுக்கு நான் 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்துருக்கேங்க. வெள்ளை உளுந்து எடுத்துக்கோங்க. நல்லா அந்த உளுந்து வந்து நல்லா நம்ம ஸ்கின்னை பிரைட் பண்ணி கொடுக்கும். ஸோ ஒரு ப்ளீச்சிங் ஏஜென்ட் மாதிரி நம்ம ஸ்கின்னை நல்லா வந்து பிரைட் பண்ணுறதுக்கு அந்த உளுந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுங்க. எத்தனை பேர் நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியலிங்க. நீங்கள் அரிசியை ஆட்டும் போது பார்த்தீங்கன்னா இந்த உளுந்து தனியாக ஆட்டுவீங்க இல்லையா, அப்போ அந்த உளுந்து ஆட்டும் போதே நீங்கள் நல்லா தோணுனதுக்கப்புறமா உங்கள் கையை பார்க்கும்போது நல்லா வந்து பிரைட்னஸாக இருக்கும் உங்கள் கையை. நீங்கள் நிறைய பேர் நோட் பண்ணியிருக்க மாட்டீங்க. இன்னொரு டைம் வந்து நீங்கள் அரிசி ஆட்டும் போது கண்டிப்பாக நோட் பண்ணி பாருங்கள். அந்த உளுந்துக்கு வந்து அவ்வளோ பவருங்க. நம்ம ஸ்கின்னை வந்து பிரைட் பண்ணக்கூடியதுங்க. இன்ஸ்டண்ட்டாக டேனையுமே ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ஸோ இதை வந்து நான் 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு 1 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சுருக்கேங்க. ஊறின இந்த உளுந்தை மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு பொருள் வந்து ஆட் பண்ண போகிறோம். இதுதான் நம்ம ஸ்கின்னை நல்லா க்ளோ பண்ணி கொடுக்கக்கூடியதுங்க. பீட்ரூட் இருக்கு இல்லையா, பீட்ரூட் வந்து ஒரு அரை பீட்ரூட் அளவுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க. ரொம்ப நீங்கள் ஆட் பண்ண வேணாம். ஒரு அரை பீட்ரூட் எடுத்துக்கோங்க. இந்த பீட்ரூட்டை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இந்தமாரி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. தோலோடையே ஆட் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா கழுவிட்டு தோலோடையே வந்து பீட்ரூட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பேஸ்ட்டு மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி இந்த பேஸ்ட்டை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. நல்லா வந்து ஃபில்ட்ரு பண்ணும்போது தான் நம்மளுக்கு க்ரீம் வந்து ஒரு மாதிரி ஸ்மூத்தாக கிடைக்கும். நீங்கள் இல்லைன்னா திப்பி திப்பியாக இருக்கும். நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க நல்லா. ஸோ ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு கொஞ்சமாக சிரமமாக இருக்கும். நல்லா வந்து கொஞ்சம் டைம் எடுக்குங்க. டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, நல்லா ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. இந்த உளுந்து நம்ம ஸ்கின்னை நேச்சுரலாக பிரைட் பண்ணுறது மட்டும் இல்லாமங்க, நம்ம ஸ்கின் வந்து சீக்கிரமாக வந்து சுருக்க விழுகாமல் ரொம்ப வயசான மாதிரி ஆகாமல் நல்லா யங்காக இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆன்டி ஏஜிங்காக ஒர்க் பண்ணுங்க. ஸோ இந்த பீட்ரூட்டுமே நம்ம ஸ்கின்னை வந்து நம்ம சிரிக்கும்போது கன்னத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பிங்கிஷ் க்ளோவாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு வெயிலில் போனாலும் சரி, எங்கேயாச்சும் நம்ம வெயில் படும்போது நம்ம ஸ்கின்னில் நம்ம பார்க்குறதுக்கு கண்ணாடி மாதிரி இருக்கும் இல்லையா ஒவ்வொருத்தங்களோட ஃபேஸும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் நேச்சுரலாகவே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு நம்ம கொண்டு வர முடியும் அப்படின்னா கண்டிப்பாக பீட்ரூட்னால முடியுங்க. நீங்கள் ரெகுலராக வந்து பீட்ரூட் ஜூஸாக குடிக்கும் போதும் சரி, இல்லை நீங்கள் க்ரீமாக அப்ளை பண்ணும் போதும் சரிங்க, நல்லா வந்து உங்கள் ஸ்கின் க்ளோவாக இருக்கும். நீங்கள் வெயில் உங்கள் ஸ்கின்னில் படும்போது அவ்வளோ நல்லா ஷைனிங்காக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா இந்த அளவுக்கு நல்லா ஃபில்டர் பண்ணியாச்சுங்க. ரொம்ப வந்து திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாட்டம் இருக்கக்கூடாதுங்க. ஒரு மீடியமாக இருக்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றி அரைச்சிடாதீங்க. நல்லா மீடியமாக அரைக்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம பாயில் பண்ண போகிறோம். ஸோ அந்த பாயில் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு க்ரீம் வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணும்போது நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும். அதனால் இந்த மாதிரி அடுப்பில் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நல்லா வந்து கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி லிக்யூடாக இருக்கக்கூடிய இந்த க்ரீம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹீட்டு பட நல்லா வந்து க்ரீம் பதத்துக்கு வரும். அந்த க்ரீமாக வந்து உங்களுக்கு திரண்டு வரும்போது நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் மட்டும் நீங்கள் வச்சா போதும். ரொம்ப நேரம் வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ரொம்ப நேரம் வச்சுட்டிங்க அப்படின்னா கட்டி கட்டியாகிரும். அதனால் வந்து க்ரீமாக வந்து உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் கரெக்டாக ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடியே இப்போ நான் அந்த வீடியோவில் காட்டுவோம் பாருங்கள், நல்லா வந்து திக்காகி வரும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பு ஆஃப் ஆனதுக்கப்புறமா அந்த சூட்லேயே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா அதுவுமே கட்டி கட்டி ஆயிரும். அந்த ஹீட் வந்து குறையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிறைய கெமிக்கல்ஸ் ஐட்டம்லாம் யூஸ் பண்ணி அப்போ போடுற அன்னைக்கு நல்லா இருக்குங்க. அந்த விட்டுட்டால் மறுபடியும் நம்ம ஸ்கின் ரொம்ப வந்து டேமேஜ் ஆயிரும். ஸோ வெயிலில் போனாலும் சரி நம்ம ஸ்கின் ரொம்ப டல்லாக ஒரு மாதிரி சன் டேன் ஆகி பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, கலர்லெஸ்ஸாக. நம்ம அந்த மாதிரி இருக்கிற ஸ்கின் டோன் வந்து கண்டிப்பாக இந்த நேச்சுரலான ஹோம் ரெமெடி வச்சு நம்ம வந்து அதை கொண்டு வர முடியும். நம்ம ஸ்கின்னு வந்து எந்த ஒரு டேமேஜுமே பண்ணாமல் நல்லாவே சூப்பராக ஒயிட் பண்ண முடியுங்க. இது நீங்கள் ட்ரை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு கண்கூட பார்க்க முடியும். நீங்கள் ட்ரை பண்ணாமல் வெறுமனே வந்து கமெண்டில் வந்து இதை போட்டால் வெள்ளையாகலாமா,
அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் சொல்லாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் சொல்லுங்கள். அந்த அளவுக்கு நம்ம ஸ்கின்னை அந்த உளுந்து பிரைட் பண்ணி கொடுக்கும். நீங்கள் வேணால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அடுத்த தடவை நீங்கள் வந்து அரிசி ஆட்டும்போது உங்கள் கையை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அரிசி ஆட்டி முடிச்சதுக்கப்புறமா உங்கள் கை வந்து நீங்கள் அரிசியை வந்து மாவு தோண்டுவீங்க இல்லையா, அந்த தோன்ற அந்த ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கேப்லேயே உங்கள் கை வந்து அவ்வளோ பிரைட்டாக இருக்கும். நீங்கள் நிறைய பேர் நோட் பண்ணியிருப்பீங்களான்னு தெரியல. நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் அரிசி ஆட்டும் போது நோட் பண்ணி பாருங்கள். ஏன்னா அந்தளவுக்கு உளுந்துமே சரி அரிசியுமே நம்ம ஸ்கின்னை பிரைட் பண்ணி கொடுக்கும். சன் டேனை வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்குங்க. இப்போது இந்த க்ரீம் வந்து ரெடி ஆயிருச்சு. நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு பவுலில் மாற்றிக்கலாங்க. இந்த மாதிரி ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் நல்ல ஒரு க்ரீம் பதத்துக்கு வந்திருக்கு இல்லையா, இந்த ஸ்டேஜ் தான் கரெக்டான ஸ்டேஜுங்க. இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இப்போ இது கூட வந்து நான் ஆலோவேரா ஜெல் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய ஆலோவேரா யூஸ் பண்ணுறனாலும் ஓகே, நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆலோவேரா வந்து நல்லா வந்து மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு நீங்கள் இந்த க்ரீமில் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே யூஸ் பண்ணிங்கன்னா கட்டி கட்டியாக இருக்கும். நீங்கள் நேச்சுரலாக இருக்கக்கூடிய ஆலோவேரா யூஸ் பண்ணிக்கலாம். வந்து நான் சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா ரெடிமேட் ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டுங்க. ஏன்னா க்ரீம் வந்து கெட்டு போகாமலும் இருக்கும். நல்லா ஸ்மூத்தாக ஒரு க்ரீம் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஜெல் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஸ்மூத்தான ஒரு ஒரு க்ரீமாக கிடைக்கும். இப்போ இது கூட வந்து பாதாம் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பாதாம் ஆயில் இல்லைன்னா நீங்கள் கோகோனட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆயில் எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த க்ரீம் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின் ரொம்ப இழுத்து பிடிக்கிற மாதிரி ட்ரை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கனால, நீங்கள் ஏதோ ஒரு ஆயில் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த ட்ரைனஸ் வந்து உங்களுக்கு இல்லாமல் இருக்கும். அதனால் நீங்கள் பாதாம் ஆயில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பிரைட்னஸ் கொடுக்கும். அது இல்லைன்ற பட்சத்தில் வந்து நீங்கள் தேங்காய் எண்ணெய் வந்து கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஆட் பண்ணாதீங்க. ஸோ நான் ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது, எனக்கு பிம்பிள்ஸ் இருக்குது, நான் ஆயில் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ நிறையா யூஸ் பண்ணாமல் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. பாதாம் ஆயிலும் இல்லை, தேங்காய் எண்ணெயும் யூஸ் பண்ண உங்களுக்கு ஸ்கின் ஒத்துக்காது அப்படின்னா நீங்கள் விட்டமின் இ கேப்சூல் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த 3ல் ஏதோ ஒரு ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக. யூஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்மூத்தாக ஆனதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட்டான ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 15 நாள்லேருந்து ஒரு 20 நாள் வரைக்குமே கெட்டு போகாதுங்க. வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஏன்னா நீங்கள் வெளியில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக கெட்டு போயிடும். அதனால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் ஒரு 10லேருந்து ஒரு 20 நாள் வரைக்குமே தாராளமாக கெட்டு போகாமல் யூஸ் பண்ணலாங்க. இதை எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்போ உங்களுக்கு டைம் ஃப்ரீயாக இருக்கோ அப்போ வந்து நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இந்த க்ரீம் வந்து ஒரு பேக் மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. ரொம்ப திக்கான ஒரு பேக் மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 மணி நேரத்துலேருந்து ஒரு 1 1/2 மணி நேரம் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. நல்லா ட்ரை ஆகி வந்தோனையுமே நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. இல்லை ஒரு நைட்டு ஃபுல்லாக விடணும்னு நினச்சிங்கனாலுமே அதுவுமே ஓகேங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம ரிசல்ட் கிடைக்கும்.